Hi friends, welcome to my channel AK's Bright. நாம் இந்த வீடியோல don't have, doesn't have இப்படி யூஸ் பண்றது பார்க்கறதுக்கு முன்னாடி This video is sponsored by BuyMode ஷாப்பிங் ஆப். இந்த ஆப்பை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் குக்கிங் எசென்சியல், ரெடி டு குக், பர்சனல் கேர், ஹவுஸ் ஹோல்ட் நீட், பேக்கரி, ஸ்நாக்ஸ், ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஆப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டோன்ட் ஹேவ், டசன்ட் ஹேவ். ஸோ டோன்ட் ஹேவ்னா டூ நாட் ஹேவ், அதை டோன்ட் ஹேவ்னு சொல்கிறோம். டசன்ட் ஹேவ்னா டஸ் நாட் ஹேவ்ன்றதை டசன்ட் ஹேவ் நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ டோன்ட் ஹேவ்னாலும் டசன்ட் ஹேவ்னாலும் வாட் இஸ் த மீனிங்? இல்லைன்றது தான் மீனிங். டோன்ட் ஹேவ்னாலும் டசன்ட் ஹேவ்னாலும் இல்லைன்றத மீனிங். ஓகே, இந்த டோன்ட் ஹேவையும் டசன்ட் ஹேவையும் நம்ம 7 சப்ஜெக்ட்ல எப்படி யூஸ் பண்ண போறோன்றத பார்க்க போறோம். இப்போ டோன்ட் ஹேவ்னால் டசன்ட் ஹேவ்னா வாட் இஸ் த மீனிங்? இல்லைன்ற மீனிங். 7 சப்ஜெக்ட்னா என்ன? ஐ, வி, யூ, தே, ஹி, ஷி, இட். ஓகேங்களா? இந்த 7 சப்ஜெக்ட் நீங்க மறக்கவே கூடாது, உங்க மைண்ட்ல எப்போதும் இருக்கணும். அந்த 7 சப்ஜெக்டோட மீனிங் என்ன? ஐனா நான், ஹீனா அவள், ஹீனா அவன், ஷீனா அவள், இட்டுனா அது, வீணா நாங்கள், யூனா நீங்கள், தேனா அவர்கள். ஸோ இந்த கான்செப்ட் வந்து நீங்க உங்க மைண்ட்ல கரெக்டா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். அப்பதான் உங்களுக்கு வந்து ஸ்போக்கன் வந்து பயம் இல்லாம பேச முடியும், எழுத முடியும், எல்லாத்துக்குமே அது யூஸ் ஆகும். ஓகேங்களா? இப்ப அந்த 7 சப்ஜெக்ட்ல டோன்ட் ஹேவ் யாருக்கு வரப்போகுது, டசன்ட் ஹேவ் யாருக்கு வரப்போகுது அப்படிதான் பார்க்கலாம். டோன்ட் ஹேவ், ஐ டோன்ட் ஹேவ், we don't have, you don't have, they don't have. அப்ப பாருங்க, I, we, you, they அந்த 4 சப்ஜெக்ட்டுக்கும் டோன்ட்ன்ற ஆப்ஷனை நம்ம யூஸ் பண்ண போறோம். ஓகே, I don't have, we don't have, you don't have, they don't have. இப்ப புரியுதா? 7 சப்ஜெக்ட்ல ஃபர்ஸ்ட் அந்த 4 பேருக்கு நம்ம டோன்ட்ன்றதை யூஸ் பண்ண போறோம். 4 சப்ஜெக்ட். அந்த 4 சப்ஜெக்ட் என்ன? ஐ, வி, யூ, தே. ஓகே, நெக்ஸ்ட் டசன்ட் யாருக்கு யூஸ் பண்ண போறோம்? டசன்ட் பாருங்க, he doesn't have, she doesn't have, it doesn't have, he doesn't have, she doesn't have, it doesn't have. இந்த he, she, itக்கு doesn'ன்றதை யூஸ் பண்ண போறோம். இப்ப புரியுதா? யாருக்கு டோன்ட் ஹேவ் யூஸ் பண்ண போறோம், யாருக்கு டசன்ட் ஹேவ் யூஸ் பண்ண போறோம். இப்ப நம்ம கிளியரா இந்த வீடியோல புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டோன்ட் ஹேவ் யாருக்கு வரும், டசன்ட் ஹேவ் யாருக்கு வரும், அதை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் போட்டு நீங்க என்னோட வீடியோ ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, இப்ப ஐ டோன்ட் ஹேவ் நான் சொல்றேன். ஐ டோன்ட் ஹேவ் என்னிடம் இல்லை. டோன்ட் ஹேவ்னாலும் டசன்ட் ஹேவ்னா வாட் இஸ் த மீனிங்? இல்லைன்றதுதான் மீனிங். ஓகே, அப்ப நான் என்ன சொல்றேன்னா, ஐ டோன்ட் ஹேவ் என்னிடம் இல்லை, we don't have எங்களிடம் இல்லை, you don't have உங்களிடம் இல்லை, they don't have அவர்களிடம் இல்லை. ஓகே, சோ என்ன மீனிங் வருது? என்னிடம் இல்ல, எங்களிடம் இல்ல, உங்களிடம் இல்ல, அவர்களிடம் இல்ல. இது வந்து இல்லைன்ற ஒரு கான்செப்ட் நம்ம சொல்ல வரோம். ஆனா இது ஒரு மீனிங் உள்ள சென்டென்ஸா இருக்குதா? இல்ல. அது வெர்பஸ் ஜாயின் பண்ணாதான் அது ஒரு மீனிங் உள்ள சென்டென்ஸா மாறும். அது எப்படி மாத்துறது நான் சொல்றேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, he doesn't have, he doesn't have அவனிடம் இல்லை, she doesn't have அவளிடம் இல்லை, it doesn't have அதனிடம் இல்லை. ஓகேவா? அப்ப he, she, itக்கு doesn't have, I, we, you, theyக்கு don't have. அவனிடம் இல்லை, அவளிடம் இல்லை, அதனிடம் இல்லை. என்ன இல்லை கான்செப்ட் அங்க மிஸ் ஆகுது இல்லையா? ஏதோ ஒரு பொருள் அங்க வைக்கணும், ஏதோ ஒரு வெர்பு வச்சாதான் அந்த சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகும். இல்லைன்னா ஒன்னு ஆகும், இன்கம்ப்ளீட் சென்டென்ஸா தான் உங்களுக்கு அது இருக்கும். ஓகேவா? புரியுதுங்களா? எதற்காக நம்ம டோன்ட் ஹேவ் யூஸ் பண்ணோம், எதற்காக டசன்ட் ஹேவ் யூஸ் பண்ணோம். இப்ப மீனிங்ஃபுல் சென்டென்ஸா அதை எப்படி மாத்துறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்ப எக்ஸாம்பிள்ல பாருங்களேன், ஐ டோன்ட் ஹேவ் எ பென், ஐ டோன்ட் ஹேவ் எ பென் என்னிடம் ஒரு பேனா இல்லை. இப்ப மீனிங்ஃபுல் சென்டென்ஸா ஆகுதா? கரெக்டா இருக்குதா? புரியுதா? ஐ டோன்ட் ஹேவ் எ பென் என்னிடம் ஒரு பேனா இல்லை. we don't have money, we don't have money எங்களிடம் பணம் இல்லை. we don't have money எங்களிடம் பணம் இல்லை. you don't have a car, you don't have a car உன்னிடம் ஒரு பைக் இல்லை, உங்களிடம் ஒரு கார் இல்லை. we don't have a car, we don't have a carனா உங்களிடம் ஒரு கார்
இல்லை. ஸோ உங்களிடம் இதே இன்னொரு சென்டென்ஸ் சொல்லுங்க. யூ டோன்ட் ஹேவ் எ பைக். அங்க கார் எடுத்துட்டு என்ன போடலாம், பைக் போடலாம். அப்போ உங்களிடம் ஒரு பைக் இல்லை. ஓகே, ஸோ இத மாதிரி நீங்க என்ன பண்ணணும்னா சின்ன சின்ன சென்டென்ஸை நீங்களா எழுதி ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்பதான் உங்களால கான்பிடண்டா பேச முடியும். ஓகே, தே டோன்ட் ஹேவ் எ பைக். தே டோன்ட் ஹேவ் எ பைக். அவர்களிடம் ஒரு பைக் இல்ல. தே டோன்ட் ஹேவ் எ பைக். அவர்களிடம் ஒரு பைக் இல்ல. அப்ப எப்படி சொல்லுவோம், தே டோன்ட் ஹேவ் எ பைக். ஓகே, இப்ப புரியுதுங்களா? இப்ப வெர்ப் சேர்ந்தோடனே அந்த சென்டென்ஸ் மீனிங் ஃபுல்லா மாறுதா? நெக்ஸ்ட் பாருங்க. இப்ப he she itக்கு doesn't யூஸ் பண்ண போறோம். அப்ப he doesn't have a bike. he doesn't have a bike. அவனிடம் ஒரு பைக் இல்லை. he doesn't have a bike. அவனிடம் ஒரு பைக் இல்லை. he doesn't have a cycle. அவளிடம் ஒரு சைக்கிள் இல்லை. she doesn't have a cycle. அவளிடம் ஒரு சைக்கிள் இல்லை. it doesn't have an apple. it doesn't have an apple. அது ஆப்பிள் இல்ல, வேற ஏதோ திங்ஸ். அப்ப நம்ம என்ன சொல்லுவோம், it doesn't have a apple. அது ஒரு ஆப்பிள் இல்ல. இப்ப புரியுதுங்களா? have don't have யாருக்கு வரும், doesn't have யாருக்கு வரும். இத மாதிரி தான் நீங்க நியூ வேர்ட்ஸை போட்டு நீங்களா ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். ப்ராக்டிஸ் பண்ணதான் உங்களுக்கு ஸ்போக்கன் வந்து டெவலப்மெண்ட் ஆகும். ஸ்போக்கன் நம்ம கான்ஃபிடென்ட்டா பேச முடியும். ஓகேங்களா? இந்த வீடியோல இந்த டோன்ட் ஹேவ் டசன்ட் ஹேவ் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும். பாய், உங்க ஏகேஎஸ்.